புனிதர்கள் வரலாறு. இன்றைய புனிதர் திருச்சபையின் திருவிளக்கு தாமஸ் அக்வினாஸ். திருநாள் ஜனவரி 28. சிந்தனை: தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அரச பரம்பரையை சேர்ந்த அக்வினோ தியோடோருக்கு 1225ஆம் ஆண்டு மகனாக தாமஸ் அக்வினாஸ் பிறந்தார். ஏழ்மை வாழ்வு நடத்தும் சாமிநாதர் சபையில் சேர வந்தவரை சபை தலைவர்கள் நேப்பிள்ஸ் காலசாலையில் படிக்க வைத்தனர். சொத்து சுகம் துறந்து எளிய வாழ்வு நடத்தும் இவரை மீட்டு செல்ல குடும்பத்தினர் முயன்றனர். உரோமைக்கு இவர் பயணமாகும்போது குடும்ப சேவகர் இடைமறித்து இவரது இல்லம் சேர்த்தனர். அங்கு இவரது தனி அறையில் ஒரு விலைமாதை அனுப்பி இவரது துறவற வாழ்வுக்கும் புனித குறிக்கோளுக்கும் முட்டுக்கட்டை போட்டனர். கெடுக்க வந்தவளை இவர் கொல்லிக்கட்டை கொண்டு விரட்டி அடித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் பாலுணர்வு சம்பந்த சோதனை எதுவும் அவருக்கு வந்ததில்லை என்று புனித கிரகோரி கூறுகிறார். எனினும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத நிலையில் தனது சகோதரியின் துணையால் அநேக புத்தகங்களை பெற்று இல்லத்திலேயே படித்து அறிவு திறமையை வளர்த்தார். கடவுள் கருணையால் தன் சகோதரர்களுக்கு தெரியாமல் ஒரு கூடை வழியாக மாளிகைகளிலிருந்து கீழே இறங்கி திரும்ப சாமிநாதர் சபைக்கு வந்தார். பின்னர் புனித பெரிய ஆல்பர்ட்டிடம் மாணவராக சேர்ந்தார். அமைதியான இவர் சுபாவம் கண்டு இவரை ஊமை என்று கேலி செய்தனர் சக மாணவர்கள். இதை கேட்டு திருச்சபை கொள்கைகளை பற்றி இவர் கத்தும்போது அக்குரலொலி உலகம் முழுவதும் எதிரொலி தரும் என்று ஆல்பர்ட் பரிந்து பேசினார். அது இறைவாக்கு. அதனால்தான் அக்வினாஸ் எழுதிய இறையியல் சுருக்கம் என்ற புத்தகத்தை அறியாத எந்த குருவும் உண்மையான இறையியலாளர் அல்ல என்பது யாவரும் ஏற்கும் உண்மையாகிவிட்டது. இப்புத்தகம் விவிலியத்துடன் ஒப்பு நோக்கத்தக்கது. முதுகலை பட்டம் பெற்று அதற்கு பின் குரு பட்டம் 1250 பெற்றார். மதகமரா என்ற காலசாலையில் பிரான்சிஸ் சபையாரும் சாமிநாத சபையாரும் பாடம் நடத்தக்கூடாது என்று சட்டம் தீட்டப்பட்ட போது 14ஆம் லூயிஸ் அரசரது நடவடிக்கையும் இவரின் கட்டுரையும் சட்டத்தின் தவறை சுட்டிக்காட்டின. மீண்டும் கலாசாலையில் இரு சபையினருக்கும் ஆசிரியர் பணி வழங்கப்பட்டது. சில தத்துவவாதிகள் தவறான கொள்கையை பரப்ப முயன்றனர். அவர்களுக்கு, நண்பர்களே, சிறு பிள்ளைகளிடமோ விபரம் தெரியாதவர்களிடமோ உங்கள் படிப்பை காட்டாமல் என்னிடம் காட்டுங்கள். உங்களது தவறுடன் போரிடுகிறேன், இல்லையேல் உங்கள் அறியாமைக்கு மருந்து கொடுக்கிறேன் என்று பதிலடி கொடுத்தார். தன்னை பேராயராக நியமிக்க திருத்தந்தை முயற்சிப்பதை அறிந்து எனது பணி எழுத்து பணியும் போதக பணியும் என்று தாழ்மையுடன் கூறி தன்னை விடுவித்து கொண்டார். எனவேதான் உலகத்திற்கு அரிய சொத்தாக இவரது இறையியல் சுருக்கம் நமக்கு கிடைத்துள்ளது. தீவிரமாக தனது பாடக்குறிப்புகளை தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் வேறொரு இல்லத்திலிருந்து வந்த ஒரு சாமானிய சகோதரர் இவரையும் தன்னை போன்ற சாமானியன் என நினைத்து அலுவலக பணியை முன்னிட்டு தன்னை பல இடங்களுக்கு இட்டு செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார். ஒரு பியூன் போல் அவருக்கு தொண்டு செய்தார். பின்பு இவரது நிலை அறிந்து வந்தவர் தன் செயலுக்காக வெட்கப்பட நேர்ந்தது. தனது இல்ல வளாகத்தில் தீவிர ஆலோசனையுடன் நடந்து கொண்டிருந்தார் புனிதர். குதிரை பறக்கிறது, வந்து பாரும் என்று உடன் சகோதரர்கள் கூறினர். வெளியே வந்து பார்த்தார். பொய் சொல்லி உம்மை மூடனாக்கி விட்டோமே என்று சிரித்தனர். சகோதரர்கள் பொய் சொல்லியதை பார்க்கிலும் தான் முட்டாளாகியது ஒன்றும் பெரிதல்ல என்று கூறி அவர்கள் அழைத்தலுக்கு ஏற்ப உத்தமனத்தில் வளராது கண்டித்தார். பாடுபட்ட சுரூபம் முன் செபித்த வேளையில் இயேசு தோன்றி, என்னை பற்றி நன்றாக எழுதியுள்ளாய் தாமஸ், என்ன வெகுமதி வேண்டும் என்றார். உம்மை தவிர எதுவும் வேண்டாம் ஆண்டவரே என்றார் புனிதர். எங்கிருந்து இவ்வளவு ஞானம் உமக்கு கிடைத்தது? ஞானமளித்த நூலகத்தை எனக்கு காட்டும் என்று ஒருவர் கேட்க, பல அறைகளை கடந்து சிறு ஆலயம் ஒன்றில் புகுந்து அங்கு ஓரத்தில் ஒதுங்கியிருந்த சிலுவையை காட்டி, இதோ இதில் தொங்குகிறாரே, இவரிடம் இருந்துதான் என் ஞானம் ஊற்றெடுத்தது என்றார். 1273 டிசம்பர் 6 பலிப்பூசையின் போது பரவசமானார். அதிலிருந்து எழுதுவதை நிறுத்தினார். ஏனென்று கேட்க, பரவசம் அருளிய ஞானத்துடன் இதுவரை நான் எழுதியதை ஒப்பிடும்போது எனது எழுத்துக்கள் வைக்கோலுக்கு சமம் என்றார். அவர் அப்படி கூறினாலும் இவ்வைக்கோலுக்கு சமமான இறையியல் இதுவரை எவரும் எழுதியதில்லை என்று எவரும் ஒத்துக்கொள்வர். ஏறக்குறைய பெரிய புத்தகங்களாக 60 எழுதியுள்ளார். 1274 நடந்த பொதுச்சங்கத்தில் பங்கு கொள்ள திருத்தந்தையால் பணிக்கப்பட்டார். நடந்து செல்லும்போது வழியில் மயங்கி வீழ்ந்தார்.
சிஸ்டர்சியன் மடம் ஒன்றில் கிடத்தப்பட்டார். சிறிது குணம் பெற்று அம்மடத்தாரின் வேண்டுகோளுக்கேற்ப தம் இறுதி இலக்கிய பணியாகிய உன்னத சங்கீதத்தின் விளக்க உரை எழுதினார். இறுதி நற்கருணை வழங்கப்பட்டது. ஆண்டவரே, நான் எழுதியதை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் விமரிசனத்துக்கு விட்டுவிடுகிறேன். அதில் பிழை சுட்டிக்காட்டப்பட்டால் தாழ்மையாக ஏற்கிறேன் என்றார். 1274 மார்ச் 7ஆம் நாள் உயிர் நீத்தார். 100 வயதுடைய ஒரு அறிவாளி கூட இவர் 49 வருடங்களில் எழுதிய அனைத்து புத்தகங்களையும் துல்லியமாக புரிந்து கொள்வது கடினம் என்பது சான்றோர்கள் கூறும் கருத்துரை. இதில்தான் இறை ஞானத்தை காண்கிறோம். கல்வி நிறுவனங்களின் பாதுகாவலராக திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் இவரை உலகிற்கு பிரகடனம் செய்தார். இவர் சம்மனசுகளின் சாஸ்திரி என போற்றப்படுகிறார். திருச்சபை புகழ்ந்திடும் புண்ணியமாம் தூய கற்பினில் தலை சிறந்து தேவதூதன் போல் வாழ்ந்த திரு அடியாரே அக்வினாஸ், விவிலிய அறிவை போல் உயர்ந்த வேத அறிவினை எழுதியவா வேந்தன் அருளிய கருத்தினையே விரும்பிய எளிமை கனையுண்டோ. ஆமேன்.